தூத்துக்குடியில் சட்டவிரோத மது விற்பனை வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தாக்கியதால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் நடந்தது என்ன? யார் அடிச்சாங்களா தலையில? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவன் ரெண்டு வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தலையில காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்ததாக கூறி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் 6 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். முன்னதாக சிகிச்சையில் இருந்தபோது போலீசார் தன்னை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர் பேசிய வீடியோ வெளியாகி குடும்பத்தினரை கொந்தளிக்கச் செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இளைஞரை தாக்கவில்லை என்று போலீசார் கூறும் நிலையில் மீண்டும் ஒரு காவல் நிலைய மரணம் நிகழ்ந்ததா என்ற சந்தேகம் பல்வேறு தரப்பினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. அப்பாவி இளைஞரின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்குமா? தூத்துக்குடியில் அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் பரமேஸ்வரி தம்பதியின் மகன் 26 வயதான அருணாச்சலம். திருமணமாகாத இந்த இளைஞர் 3வது மைல் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை பாரில் வேலை செய்து வந்தார். அரசு வேலையில் சேரும் நோக்கில் போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதி டாஸ்மாக் கடையை மூடிய பின்னரும் சட்ட விரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக கூறி அருணாச்சலத்தை தெற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 120 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது இளைஞரை பரிசோதித்த போலீசார் மது பாட்டில்களை அடுக்கி வைத்து வீடியோ எடுத்துள்ளனர். அருணாச்சலம் கைது செய்யப்பட்டதை வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் அவரது பெற்றோருக்கு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அதை கேட்டு பெற்றோர் பதறடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி சென்றுள்ளனர். ஆனால் உறவினர்களை பார்க்க விடாமல் போலீசார் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். இதனையடுத்து 20ஆம் தேதியன்று இளைஞரின் தலையில் ரத்தம் கட்டியுள்ளதால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அன்றைய தினமே அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2 நாட்களாக சிகிச்சையில் இருந்தவர் தன்னை பார்க்க வந்த உறவினர்களிடம் நன்றாக பேசியுள்ளார். இருந்தபோதும் தனக்கு ஏதோ நேரப் போகிறது என்ற அச்சமும் அவரிடத்தில் தொற்றிக் கொண்டுள்ளது. யாருமே இல்ல. நீங்க இல்ல ஜெயநல நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சா முருகன் கடை முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில் வரும் மதுரை காலையில் வரும். இந்நிலையில் இளைஞர் அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதை கேட்ட பெற்றோர் தலையில் இடி விழுந்தது போன்ற அதிர்ச்சியில் ஆடிப்போயிருக்கிறார். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞரை போலீசார் கொடூரமாக தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இளைஞரை அழைத்து சென்ற 4 காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பாவியின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரின் உறவினர்களிடம் தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பி சுனில் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்களது மகன் காவல் நிலையத்தில் மயங்கிதான் விழுந்தார் என்று அது தொடர்பான வீடியோவை செல்போனில் காட்டியுள்ளனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த பெற்றோர் தங்களது மகனை அடித்து கொன்றுவிட்டு போலீசார் மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பாட்டில் பிடிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் உள்ள விழுந்துட்டான், அடிபட்டுட்டான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அந்த நான் ஓடி வந்தேன். திடீர்னு 10 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு மொட்டையை போடுங்க, ஆப்ரேஷன் 10 நிமிஷத்துல பண்ணணும் அப்படின்னாங்க. அத்தட்டி பையன் நல்லா பேசிட்டு இருந்தான். போலீஸ்காரங்க இப்ப என்ன சொல்றாங்க? என் பையனுக்கு நீதி வேணும். எனக்கு என் பையன் அந்த பிடிச்ச போலீஸ் எனக்கு வரணும். இப்போ இல்லன்னா நான் பாடி வாங்க மாட்டேன். அவங்கதான் அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ் அடிச்சா 4 போலீஸ் அடிச்சுன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் என் பையனுக்கு பிடிச்சு வந்ததே கிடையாது.
இளைஞரை தாக்கவில்லை என்று போலீசார் கூறிவரும் நிலையில் சிகிச்சையின் போது இளைஞர் அருணாச்சலம் தனது உறவினர்களிடம் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் போலீசார் தன்னை கடுமையாக தாக்கியதாக கூறியுள்ளார். யார் அடிச்சாங்களா தலையில? புரியல. சாப்பிடல எந்த பொண்ணு சாப்பிடாம தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? போனுங்க ஒண்ணு போன வராங்க இருப்பாங்க இவங்க தான் போகுது. சரி வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்ச வண்டி இருக்காங்க. நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவங்க 2 வண்டி ரூபாய் 2 ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தலையில 4 இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்களா? பேர் இல்லையா? சரி ரைட்டு. சார் இளைஞர் மரண வாக்குமூலம் போன்று பேசிய வீடியோவை பார்த்த உறவினர்கள் கொந்தளித்து போயுள்ளனர். மேலும் இறந்தவரின் உடலை வெளிப்படை தன்மையுடன் உடற்குறாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவரின் இந்த நிலைக்கு காரணமான போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். அண்மையில் கன்னியாகுமரியில் குட்கா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் என்பவர் கிளைச்சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். உடற்குறாய்வில் அவரின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது அம்பலமானது. இதனையடுத்து இளைஞரை அடித்து கொலை செய்த வழக்கில் சிறை காவலர்கள் மற்றும் சக கைதிகள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கன்னியாகுமரியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் சிறையில் உயிரிழந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தூத்துக்குடியில் சட்ட விரோத மது விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.